அதோட சத்தியமாக இந்த பிறந்தநாள் இவ்வளோ நல்லா அமையும். ஏன் பிறந்தநாள் நல்லா அமையல, உன்னோடது மட்டும் எப்படி? ஏய் காப்பி ரைட்ஸ் வரும். வந்து விளாக் எடுக்கிறதுக்காக கிங்ஸ் ஆஃப் விங்ஸ் வந்திருக்கோம் கைஸ். இது லிப்ஸ்டிக் பைத்தியம் கைஸ். பொய் சொல்ற கைஸ். சொல்லி பார்க்குறேன். என்ன வருது? ஆனால் என் ரேட் 550 ரூபா இல்லை, ஒரு ரேட் 550. சாட்டர்டே வந்து காலேஜுக்கு வந்து சீன் போட்டியா தானே? அவங்க நம்ம காலேஜ் தாண்டி. இது லிப்ஸ்டிக் பைத்தியம் கைஸ். பார்த்துருக்கியா? பின்னாடி லக்ஷ்னா பேசினதெல்லாம் வரும். நீ மியூசிக் போடணும் இப்போ. ஷீட் கொட்ட புண்ணியவதி இவங்க தான். ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாகவே வந்து என் பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே நடந்த விஷயங்கள் தான் காட்ட போகிறேன். 19th வந்து எனக்கு எக்ஸாம். ஸோ எக்ஸாம் முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்டு ஊருக்கு கிளம்பிடுவாள் ஹாஸ்டலர். ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் தனியாக ட்ரீட் வைக்கணும்னு அடம் பிடிச்சி கேட்டதுனால இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு இருக்கோம். நம்ம வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம மொத்த வீடியோலுமே அவள் தான் இருப்பாள். சும்மா பேருக்கு தான் இது என் சேனல். அவளே கேள்வி கேட்டுப்பா, அவளே பதில் சொல்லுவா, எல்லாமே அவளே பண்ணி ஒரே ஃபன்னாக பண்ணி வச்சிருப்பா. எனக்கு ஃபுல்லாக வணக்கம் டு டேவிட். என் பர்த்டேக்கு ஏதாவது சொல்லு. பர்த்டேக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. சனி நீ தள்ளிப்போ, ஆல்ரெடி வந்து நூடுல்ஸ் ஆயிருக்கு. என் பர்த்டேக்கே ஒன்றும் இல்லை, நானே ஒப்பாரி வச்சுருந்தேன். உங்கள் பர்த்டேக்கு அதே தான் நானும் வச்சுருந்தேன். அதே ஒப்பாரி தான் நானும் வச்சுருந்தேன். வெல்கம் டு டேவிட் ஃபன். பரவாயில்ல, போதும் மூஞ்சி மூடிப்போம். வந்து விளாக் எடுக்கிறதுக்காக கிங்ஸ் ஆஃப் விங்ஸ் வந்திருக்கோம் கைஸ். இல்லை இல்லை இல்லை, அது ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதுக்கு நான் அங்கே போர்டை காமிச்சிட்ருக்கேன். காம்போ பேக் காம்போ கிளாசிக். பசி கூட கம்மியான சண்முதி கேட்டாலே நான் முடியல. ஒரு ஆயா கதையை சொல்லிருக்கேன். ஆயா 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 கிளாசிக் ரைஸ் வாங்கியிருக்கோம். அதில் வர விங்ஸ் நீ சாப்பிடு. அதோட சத்தியமாக இந்த பிறந்தநாள் இவ்வளோ நல்லா அமையும். ஏன் பிறந்தநாள் நல்லா அமையல, உன்னோடது மட்டும் எப்படி நல்லா அமையும்? நான் போன வாட்டி வந்து எனக்கு லீவ் இல்லை, ஓகேவா? சாட்டர்டே வந்து காலேஜுக்கு வந்து சீன் போட்டியா தானே? காலேஜ் இருந்துச்சு, ஓகே. காலேஜில் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டே வந்து நான் வெளில போய் ஜாலியாக இருந்தேன். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த வருஷம் பொங்கல் வச்சுட்டாங்க. பின்னாடி இருந்தால் அவங்களாம் பார்த்துட்டு போகிறான். ஆமாம், நான் கவர் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ தான் ஒன்று வைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி ஏன்டா 19 வயசாச்சு அப்படின்ட்டு. எனக்கு ஏன்டா 21 வயசு ஆயிடுச்சு. ஏன்டா லைட் ஆஃப் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் தெரியல. இந்த மழை ரியாக்ஷன் போட்டாலும் இது பண்ண முடியாது. சாப்பிடு. அது எனக்கு என்ன வருது? ஃப்ரைட் ரைஸ் என்னோடது. ஒரு வயசு சாப்பிட்ட செத்துருவாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எதுவுமே நல்லா இல்லையா? 300 ரூபா வேஸ்ட்டா? ஆக்சுவலி இந்த ஸ்பாட்க்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ எங்கள் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. சும்மா நான் யூடியூப்பில் லைட்டாக ரிவ்யூலாம் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையிலே சொன்னால் நல்லா இருந்துச்சு. ஒர்த் ஃபார் மணி தான். டேஸ்ட் எல்லாமே நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் வந்து அங்கேருந்து ஐஸ் கட்டி திருடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இது ஃபோக்கஸ் தரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது உள்ள ஐஸ் கட்டி சாப்பிட்டேன். கை விட்டு எடுத்துருவான் ஐஸ் கட்டி. பாவம், நீ குடிக்கணும். கொத்தமல்லி இருக்கு. ஒத்தினோடைய இது நம்ம வாய்க்கு அழிவாக இருக்குது. டிஷ்யூ பேப்பரத்தோட ஓகேவா?
லிப்ஸ்டிக்லாம் போயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த காம்போவில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் விங்ஸ் வந்து பெரி பெரி விங்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் மொஜிட்டோ ஒன்று வந்துச்சு. அதான் லைம் ஃப்ளேவருன்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி இல்லை புதினா போட்டிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து வொர்த் ஃபார் டேஸ்ட். அவங்களே மயோனைஸ், சாஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த விங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவளுக்கு வந்து பெரி பெரி மசாலா போட்டால் பிடிக்காது. ஸோ அவளுக்கு வந்து தனியாக வந்து போன்லெஸ் என்னமோ ஆர்டர் பண்ணா போன்லெஸ்ஸில். ஸோ அது ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவள். அவளுக்கு இந்த மசாலா போட்டதெல்லாம் பிடிக்கல. எனக்கு மசாலா போட்டது தான் பிடிச்சிருந்துச்சு. பட் அதுக்கு வந்து நான் ரொம்ப அனுபவிச்சேன். என் உதடெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எனக்கு அந்த விங்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் காரம் பத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஜூஸை குடித்தேன். திருப்பியும் நான் விங்ஸை சாப்பிட்டேன். அந்த விங்ஸு, அந்த மயோனைஸ் எல்லாம் வந்து என் லிப்ஸ் எல்லாம் ஒட்டி ஒட்டி நான் அழைச்சி என் லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடுச்சு. மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆம்பியன்ஸோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷாப் தேடிட்டுருக்கீங்க சாப்பிட்றதுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போகலாம். நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே ஷாப்பிங்க்கு தான் போனோம். எங்கள் காலேஜ் பக்கத்தில் மினி டி நகரே இருக்குன்றதுனால நாங்கள் அங்கே இங்கே போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூப்பிட்டு போனால். ஆனால் எனக்கு அவள் அந்த குரங்கு பொம்மை வாங்கி தரல, அந்த வோடஃபோன் நாய் பொம்மையும் வாங்கி தரல. அதுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தேன். எனக்கு ஸ்ட்ரிப்ஸ் வாங்கி கொடு. வாங்கிக்கோ. ஸ்டெம்ஸ் தான் போன்லெஸ் 200 ரூபா கொடு. பொய் சொல்கிறா கைஸ் இவன். சொல்லி பார்க்குறேன். வந்தால் தாண்டி 12:30 முடிச்சிட்டா கைஸ் இவன். கைஸ் சண்மதி கூட போயிட்டுருக்கேன். போயிட்டு நான் கால் பண்ணுறேன். அது எதோ வாங்கம்மா, மென்ஸ்கே வாங்க, அம்மா கிட்ட வாங்க. சரி ஓகே, வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க நம்ம காலேஜ் தாண்டி. ஐடி கார்டை பார்த்து கண்டுபிடிச்சிருந்தாங்க என்ன காலேஜ். குத்திக்கா நான் தான் அழகு. போகலாம். துணி போட மறந்துட்டாங்க. ஐடி கார்டு போட்டேன். ஒன் ஃப்ரெண்ட் அழகா இந்த பையன் அப்போ நீங்க வச்சுட்டு போயிடுவா. யூஸ்ஃபுல்லான பொருள் மட்டும்தானே வாங்கணும். இந்த பொம்மையை எடுத்துட்டு என்ன வைக்கிறியா உள்ளார? எதுக்கு வரவன்லான காரி துப்புறதுக்கா? ஆனா என் ரேட் 550 ரூபா இல்ல, ஒரு ரேட் 550. என்ன பண்ற? இது ஓகேவா? நோ நோ. குரங்கு பொம்மை ஓகே. என் பர்த்டேக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுத்தா? வாங்கி தரேன், ஆர்டர் போட்டு தரேன்னு சொன்னல. 500 ரூபாய்க்கு வந்து இதுன்னு தெரியுதா உனக்கு? இந்த டோரா புஜ்ஜில இந்த புஜ்ஜி கூட ஒரு டிராகன் ஒன்று தூங்கிட்டே இருக்குமே. புஜ்ஜி கூட எந்திரடி அசிங்கப்படுத்தாத நீ. எனக்கு இதுல தான் எல்லாமே சேம் ரேட் தான். இது பக்கு வேணும், எனக்கு பக்கு மக்கு வாங்கி தரேன். நல்லா இருக்கு. என்னோட மூச்சு தாண்டி இதுக்கு நல்லா வோடாஃபோன் தான். இது வோடாஃபோன். சரி ஓகே, வேணாம். இங்க வா, சே ஹாய் ஹலோ. இந்த லென்ஸுன்னு வருதாங்க. ஏய் காப்பி ரைட்ஸ் வரும். எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு கடைசியாக கீழே வந்து ரிங் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டா ஒரே ஒரு ரிங் மட்டும் வாங்கினா. இன்றைக்கி டேவே ஜாலியாக போச்சு. டைம் எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 4:30 ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போகணும், இல்லைனா வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, டாடா பபாய். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.